வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க பரபரப்பாக பேசப்படுகிற விஷயம் நம்ம தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். வருகின்ற செப்டம்பர் 15 இந்த திட்டம் நடைமுறைப்படுத்த போகிறதாகவும், முதல்ல தமிழ்நாட்டில் பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் சொன்னார். அதுக்கப்புறம் அரசு மருத்துவமனையில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்கம் தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு 755 கோடியே 83 லட்சம் இதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இதில் ஒரு ஆண்டுக்கு 4,41,667 குழந்தைகளுக்கு இது தரப்போகிறோம். அதாவது ஒரு அப்ராக்சிமேட் ஒரு கணக்கு, ஒரு வருடத்திற்கு 4,41,000 சில குழந்தைங்க பிறக்கிறதாகவும், அதற்கான டெண்டரை 14 ஜூலை விட்டுருக்காங்க. இதில் ஒரு பெரிய ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே பேசுகிறாங்க. ஏன்னா அந்த டெண்டரில் பல நிறுவனங்கள் கலந்து கொண்டன. அதில் ஜோயலுகாஸ் நிறுவனம் கலந்து கொண்டு ஒரு மோதிரத்தை செய்வதற்கு 0.01, அதாவது ஒரு மோதிரத்தை செஞ்சு கொடுக்குறோன்னா 1 கிராமில் எனக்கு செய்கூலி 1 பைசா கொடுத்தா போதும் அப்படின்னு ஒரு டெண்டரை லோ பிட் பண்ணியிருக்காங்க. குறைந்த அளவு டெண்டரை அவங்க கோட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கிட்டத்தட்ட இதில் ஒரு 10-11 கம்பெனிகள் கலந்துன்னு இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு ரேட்டை போட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு ஜிஆர்டி ஜுவல்லரி 410 ரூபா 97 காசு. அப்புறம் உம்டி பங்காரு 882, டைட்டான் கம்பெனி அது 832, அப்புறம் மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட் லிமிடெட் 871.38. அதாவது நீங்கள் ஒரு 400 ரூபாயில் ஜிஆர்டி லோ லெவலில் பிட் பண்ணியிருந்தாலும் ஆவரேஜாக 800 ரூபா, 900 ரூபா, 1000 ரூபா, லாஸ்ட்டாக 1325.61 காசு, அந்த மாதிரி ஒரு பிட் பண்ணியிருக்காங்க. அப்போது இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, 1 கிராம் மோதிரத்தை செய்வதற்கு குறைந்த லீஸ்ட் லாபம் அப்படின்னு பார்த்தா ஒரு 410. ஏன்னா அந்த மோதிரத்தை செய்யணும், அதை பேக் பண்ணணும், அதை குடோனில் வைக்கணும், அதை சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு கொண்டு போய் டெலிவரி பண்ணணும். டெலிவரி பண்ணி போகிற போது அதுக்கு இந்த இடமாற்றத்திற்கான இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, திருடு போகுது, அதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க. இது எல்லாம் சேர்த்து அவங்க ஒரு 800 ரூபா ஆகும் அப்படின்னு கணக்கு பண்ணி எல்லாரும் டெண்டர் போடுறாங்க. அதில் ஜாய் அலுகாஸ் 1 பைசா போட்ட உடனே கவர்மெண்ட் லோ பிட்டுக்கு தானே கொடுக்கணும். யார் குறைந்த அளவில் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தரணும். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் 1 பைசாவுக்கு இந்த ஜாய் அலுகாஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இதே மாதிரி 1 பைசா அளவில் யாராவது நீங்கள் செஞ்சு தர மாதிரி இருந்தால் நாங்கள் அவங்களுக்கும் இந்த கான்ட்ராக்டை, இந்த டெண்டரை நாங்கள் பிரித்து கொடுப்போம்னு பண்ணி நம்ம கல்யாணி ஜுவல்லர்ஸ் சரிங்க நாங்கள் தந்துடுறேன், நாங்களும் வரோங்க, 1 ரூபாய்க்கு நாங்களும் தரோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போது இந்த கல்யாணி ஜுவல்லரி ஏற்கனவே இதில் எவ்வளோ கோட் பண்ணியிருந்தாங்க டெண்டரில் அப்படின்னா 978 ரூபா 50 காசு கல்யாணி ஜுவல்லரி பிட் பண்ணியிருந்தாங்க. அப்போது இவங்க 1 ரூபாய்க்கு 1 பைசாவுக்கு தரணுன்னே சரி நாங்களும் 1 பைசாவுக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதில் என்னென்னா, இந்த 2 கம்பெனிகளுமே கேரளாவை மையமாக கொண்ட, தலைமையிடமாக கொண்ட மலையாளிகள். அது ஒன்று இதில் குறிப்பிடணும். ஏன்னா அதுக்கான விஷயத்தை நான் பின்னாடி வரேன். அப்போது கொடுத்த உடனே இன்றைக்கி கொடுத்துட்டாங்க. அதில் இப்போ என்ன சொல்கிறாங்க, இவர் நம்ம முதல்வர் ஏற்கனவே அந்த கம்பெனிகளுக்கு அவங்க சிஸ்டர் கன்சர்னுக்கு அம்பாசிடராக இருந்தார் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு கணக்கெலாம் சொல்கிறாங்க. சப்போஸ் ஒரு பெரிய நடிகர் அம்பாசிடராக இருந்தாருன்னா ஒரு 10 கோடி ரூபாய் ஆண்டுக்கு அவங்க தருவாங்க. அப்போது அது இப்போ மிச்சம் தானே. இப்போ இந்த கம்பெனியோட முதல்வர் படம் வரும் அப்படின்னும் போது இந்த கம்பெனி ப்ரொமோட் ஆகும் அப்படின்னு ஒரு கணக்கு அதை எதை சொல்லி, இல்லை இதுக்குள்ளே வேறு ஏதாவது இருக்குமா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த கம்பெனிகளுக்கு சில அவங்க தகுதிகளை வைக்கிறாங்க. என்னென்னா, ஆவரேஜாக ஒரு 750 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணியிருக்கணும், ஒரு 187 கோடி ரூபாய் நீங்கள் பேங்க்கில் ஓடி லிமிட் வச்சுருக்கணும். அதாவது பேங்க்கில் போய் நாங்கள் இந்த ப்ராடக்ட் பண்ண போகிறோங்க, இதாங்க எங்களோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு, எங்கள் ஆர்டர் காப்பி தான் அப்படின்னா அவங்க அதை பார்ட்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க. இவ்வளோ அமௌண்ட் அப்புறம் பில் வந்த பிறகு நாம் அதை திருப்பி செட்டில் பண்ணிப்பாங்க. அப்போது அந்த வசதி இருக்கணும் அப்படிலாம் சொல்லி பண்ணுறாங்க. அதே மாதிரி ஜாய் அலுகாஸ் நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு 100 கோடி ரூபாய் லாபம்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அவங்க ஒரு 20 கோடி ரூபாய் நஷ்டம் வந்தால் கூட பரவாயில்ல, ஏன்னா மினிமம் இது செய்வதற்கு ஒரு 20 கோடி ரூபாய் ஆகும்னு சொல்கிறாங்க. இவ்வளோ மோதிரங்களே அது வந்தால் கூட பரவாயில்லன்னு அவங்க பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க, வந்துட்டாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போது இன்றைக்கி ஃபைனலாக ஜாய் அலுகாஸ் நிறுவனத்துக்கு ஒரு 70%, நம்ம கல்யாணி ஜுவல்லரிக்கு ஒரு 30%மா இந்த தங்க மோதிரம் செய்கிறது அரசு பிரித்து கொடுத்துருக்கு. நீங்கள் சாதாரணமாக ஒன்று தெரியும், நீங்கள் இப்போ நம்ம பெரும்பாலும் என் வாழ்க்கையில் ஒரு 2-3 தடவை நம்மலாம் நேக்கடிக்கு போயிருப்போம்னு வச்சிங்களேன்.
இப்போ போய் ஒரு நகை வாங்குறோம்னு வச்சுங்க, ஒரு 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 சவரனில் ஒரு நகை வாங்குறோம், இல்லை ஒரு அரை சவரனில் ஒரு நகை வாங்குறோம்னா கவுண்டரில் உட்காந்துருப்பார்ல, அவர் என்ன பண்ணுவார், ஒரு ரேட்டை போடுவார். போட்டுட்டு ஒரு பில், ஒரு எஸ்டிமேட் பில் மாதிரி ஒன்று காட்டுவார். நம்ம உடனே என்னங்க என்னங்க செய்கூலி போய் ஒரு 13% 5% போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்ன உடனே அவர் என்னங்க இல்லைங்க அப்படிங்க இப்படிங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், ஒரு 2% குறைப்பார். அந்த செய்கூலின்னு சொல்கிறாரு இல்லை, செய்கூலி சேதாரம்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதில் ஒரு 2% குறைச்சிட்டு நமக்கு வந்து பில்லை கொடுப்பாரு. நம்ம கஸ்டமர் என்ன பண்ணுவோம், அப்பாவி மாதிரி, என்னங்க இது 2% தான் குறைச்சிங்க, இன்னும் கொஞ்சம் குறைங்க அப்படின்னு பொதுவாக நகை வாங்குறவங்க சொல்லுவாங்க. அதுக்கு அந்த சேல்ஸ்மேன் என்ன சொல்லுவார், என் லிமிட் வந்து இவ்வளோதாங்க, நீங்கள் போய் மேனேஜரை பாருங்கள், அவர் நினச்சா ஏதாவது குறைக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்புறம் உடனே இவங்க இங்கேருந்து மேனேஜரை போய் பார்ப்பாங்க. மேனேஜரை பார்த்தா அவர் ஒரு 1% 1.5% அந்த பில்லை கரெக்ட் பண்ணிட்டு அந்த எஸ்டிமேட்டில் கொடுப்பாரு. திரும்பவும் கஸ்டமர் விடாமல், ஏங்க என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, இவ்வளோதானாங்க, இன்னும் 2% 1% குறைங்க அப்படின்னா, இல்லைங்க என் லிமிட் அவ்வளோதாங்க அப்படின்னு அவர் சொல்லி நம்ம அனுப்புவார். இல்லை இன்னமும் கொஞ்சம் இவங்க வந்து என்னங்கன்னா வேற யாருக்கிட்டனா அதுக்கு மேலே ஒரு அதிகாரி இருப்பார்ல, ஒரு ஆஃபீஸரு, அவர்கிட்ட கொடுத்து அதில் ஒரு பர்சன்ட்டை குறைச்சி நமக்கு பில்லு கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, சேல்ஸ்மேன் வந்து ஒரு 2% குறைச்சாரு, மேனேஜர் வந்து ஒரு 1.5% குறைச்சாரு, அதுக்கு மேலே இருக்கிற இன்சார்ஜ் வந்து ஒரு 1.5% குறைச்சாரு, அப்பா அப்படின்னு வந்துடும். அப்போ ஆக்சுவலாக அது வந்து ஒரு 8லேருந்து 10% அந்த வேஸ்டேஜ் செய்கூலி அப்படிலாம் வந்து வேஸ்டேஜ் வந்து நிற்கணும்னு வச்சுங்களேன், நமக்கு ஒரு பெருமை, பரவாயில்ல நம்ம கொஞ்சம் குறைச்சிட்டோம் அப்படின்னு. ஆனால் பொதுவாகவே நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்துங்க ஒரு 1 கிராம் நகை வாங்குறோன்னு வச்சிங்களேன், சாதாரணமாக 100 மில்லி வந்து வேஸ்டேஜ் கணக்கு போடுவாங்க 1 கிராமுக்கு. நீங்கள் இதே கேரளாவில் 1 கிராம் நகை வாங்கினீங்கன்னா 30 மில்லி வேஸ்டேஜ் தான் போடுவாங்க. இந்த பேசிக்கை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது இதில் வந்து இன்னொன்று, நீங்கள் வந்து 24 கேரட் தங்கம், இப்போ இது வந்து 22 கேரட் தங்கம், ஆல்மார்க் முத்திரை, அந்த கண்டிஷனு, அந்த நம்பரு, அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட முத்திரை, அது இதுன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அது இதுன்னு வருதுன்னு வச்சுங்களேன். இதில் கூடுதலாக ஒன்று பண்ணலாம். என்னென்னா, இப்போ நீங்கள் நம்ம அந்த ரயில்வே இரும்புலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது கண்டமேனிக்கு எங்கன்னா கிடக்கும். எப்படி கிடக்குது, வெளியில் எங்கன்னா ஒரு குண்டான வச்சா கூட திட்டு போயிடுவாங்க, ஒரு குண்டான ஒரு அண்டா வச்சா எடுத்து போயிடறான், ஒரு இத்து போகிற சைக்கிள் கூட எடுத்து போய் காயிலங்கடையில் அது போட்டுறாங்கல்ல. ஆனால் ரயில்வே ட்ராக் வரும், ரயில்வே இரும்புகள், அப்படி இல்லை ட்ராக் வரும், அப்படியே குமிச்சு வச்சுருப்பாங்க ரயில்வே இரும்புகள். அது ஏன் எவனும் தொட மாட்டான்னா, ரயில்வே இரும்புகளை வாங்குவது சட்டப்படி ஒரு பெரிய குற்றம். ஆனால் அதே மீறி ஒருத்தர் 2 பேர் வாங்குறான்னு வச்சுங்களேன், அதால அந்த ரயில்வே இரும்பை பெரும்பாலும் யாரும் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணால் கூட இவன் இரும்பு திறனா, ரயில்வே இரும்பு திறனான்னு ஒரு கேஸை போட்டு ரிமாண்ட் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இந்த மோதிரத்தில் ஏதாவது ஒரு சிம்டம், ஒரு 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 சமிஞ்சையை அதை வைக்கலாம். இதை வந்து விற்கவோ அல்லது அடமானம் வாங்கவோ கூடாது. இதை வேண்டுமானால் ஒரு நகையை இன்னொரு நகையாக மாற்றுவதற்கு வேணா இதை பயன்படுத்தலாமே தவிர வேற எதுவும் இதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு இதில் வந்து ஒரு கண்டிஷனை வைக்கலாம். அதுக்கான அறிகுறியை மார்க்கை அதில் வைக்கலாம். இன்னொன்று, இப்போ பொதுவாக இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இது வந்து எப்படி 1 பைசாவுக்கு 1 கிராம் மோதிரத்தை செஞ்சு தர முடியும் அப்படின்னு. பொதுவாக தங்கம் 24 கேரட் தங்கம் இருக்கு இல்லையா, அது வந்து 99.9, அதாவது 999% தங்கம் அதில் இருக்கும். அது வந்து மிகவும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், மென்மையாக இருக்கும். அது வந்து வளையும், கையில் போட்டால் புட்டுக்கும், உடையும். அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய தங்க கட்டி செய்யலாம், அப்படி இல்லைன்னா இந்த கோல்டு காயின் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் அதில் செய்ய முடியும். அப்போது தங்கம் செய்வதற்கான அந்த 24 கேரட்டை 22 கேரட்டாக மாற்றினாதான் தங்கம் செய்ய முடியும். அப்படின்னு பார்த்தா அதை வந்து 916 மாற்றணும். அதாவது 99.9% இருக்கிறத 91.6% மாற்றினாதான் இதில் வந்து நீங்கள் தங்கம் நகை செய்ய முடியும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து ஒரு 8.4% தங்கம் குறையும், தங்கத்தின் தன்மை குறையும். இப்படி சொல்ற எளிமையாக புரியுற மாதிரி சொன்னோம்னா, 1 கிராம் தங்கத்தை 24 கேரட் தங்கத்தை 22 கேரட்டாக மாற்றுகிற போது 82 மில்லிகிராம் தங்கம் அதில் மிச்சப்படும். அப்போ 82 மில்லிகிராம்னா அது கிட்டத்தட்ட ஒரு 250 ரூபாய் அதில் மிச்சப்படும். அப்போது நீங்கள் இது வந்து 916 கன்வெர்ட் ஆகும்போது அதில் வந்து 250 ரூபா லாபம் அவர்களுக்கு இருக்குது. அப்போ இந்த 250 ரூபாய் லாபத்தில் தான் இந்த கம்பெனி அதை மனசில் வச்சு சரி நம்ம மற்ற விஷயங்களை பார்த்துக்கலாம் அப்படின்னு இன்றைக்கு வந்து இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த ஓவரால் 1 கிராம் தங்கம் ஒரு உதாரணத்துக்கு 15,000 ரூபா, 15,000 1 கிராம் அப்படின்னா
நீங்கள் அதில் வந்து 916 மாறுகிற போது அதில் ஒரு 250 ரூபா இவங்களுக்கு லாபம் வரும். இதுதான் கணக்கு. அதால் இந்த 250 மிச்சம் வருது இல்லையா, ஒரு மோதிரத்துக்கு 250னா நீங்கள் கணக்கு போடுங்களேன். இந்த 4,41,677 மோதிரத்துக்கு இன்ட்டு 250. அது மட்டும் இல்லாமல் இப்போ இது எப்படி நம்ம வந்து நம்புறது அப்படின்னா, நீங்கள் 916 நகை போய் வாங்குறீங்கல்ல, ஒரு சில கடைகளில் ஒரு சவரனுக்கு 1500 ரூபாய் வந்து உங்களுக்கு தள்ளுபடி, ஒரு கிராமுக்கு 250 ரூபாய் தள்ளுபடி, 200 ரூபாய் தள்ளுபடின்றாங்க இல்லையா, அது எல்லாம் இதில் தான் வரும். சில கடைகளில் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு சவரம் ஒரு 8 கிராம் நகை வாங்கினா ஒரு 8 கிராம் வெள்ளி இலவசம் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி 8 கிராம் தங்கத்துக்கு 8 கிராம் வெள்ளி இலவசமாக தரான்னா, அது எல்லாமே இந்த ஒரு கிராமுக்கு 250 ரூபாய் அப்படின்னு கணக்கு பண்ணி 8 கிராமுக்கு 8×16 அந்த கணக்கு பண்ணி தான் அந்த காசுலேருந்து கொஞ்சம் இவங்க லாபத்தை வச்சுக்கின்னு கொஞ்சத்துக்கு வெள்ளியை தராங்க. அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் வந்துங்க இந்த நகை செய்கிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஏன் வந்து கேரளாவில் வந்து 30 மில்லி வந்து வேஸ்டேஜ் போடுறான் ஒரு கிராமுக்கு, அப்படி நம்ம ஊரில் 100 மில்லி வேஸ்டேஜ் போடுறான்னா, கேரளாவில் பெரும்பாலும் இந்த நகைகளை செய்யறது வந்து மிஷின் கட்டிங். மிஷின் கட்டிங்னா தங்கத்தை நல்லா அரைச்சி அதை வந்து பிளேட்டாக மாற்றி அதை வந்து மிஷினில் ஓட விட்டு அந்த டையில் டக்கு டக்குன்னு கட் பண்ணி அந்த ஜாயிண்ட்டை மட்டும் பற்ற வைப்பாங்க. ஜாயிண்ட்டை மட்டும் தங்க வச்சு பற்ற வச்சாங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பெரிய மேன் பவர் எதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டு நகைகளை பொறுத்தவரை இது எல்லாமே கையில் செய்கிறது. மோல்டிங் பண்ணுறது, அதை ஷேப் பண்ணுறது, அதை ஜாயின் பண்ணுறது, இது எல்லாமே கையில் செய்கிறதால கொஞ்சம் தங்கம் இங்கே வேஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வாங்குகிற தங்கங்கள் கொஞ்சம் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் மினுமினுன்னு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை வந்து அவங்க மிஷினில் போட்டு கட் பண்ணிட்டு அதை வாஷ் பண்ணி அதை அப்படியே கொடுத்துருவாங்க. அதால் தான் நீங்கள் வந்து அங்கே வந்து அவங்க 300 மில்லி கிராம் வேஸ்டேஜும் நம்ம ஊரில் வந்து 100 மில்லி கிராம் வேஸ்டேஜும் போடுறாங்க. இப்போ இதில் நமக்கு வந்து ஒரு பேசிக்காக என்னென்னா, இப்போ இந்த ஆண்டுக்கு வந்து 755.83 கோடி ஒதுக்கியிருக்காங்க. நீங்கள் நல்லா பாருங்கள். இப்போ ஏற்கனவே தமிழ்நாட்டில் நான் ஒரு பிரச்சனை பேசியிருக்கேன். தமிழ்நாட்டில் வந்து கம்பேர் டு அதர் ஸ்டேட் இந்த 3 ஆண்டுகளில் 11% இந்த பிள்ளை பெற்றுக்கிற விகிதம் குறைஞ்சிருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கா. இப்போது நீங்கள் பொதுவாக இப்போ சாதாரண ஜனங்க கூட பிரசவம் ஏதோ வயிற்று கட்டி வாயை கட்டி கலரை வாங்கி ஒரு 30,000 40,000ன்றான் ஒரு சாதாரண ஹாஸ்பிட்டலில். கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒரு 1,00,000 ரூபா பிரசவத்துக்கு கேட்குறாங்க. ஒரு 30,000 தானே, கொஞ்சம் சேஃபாக நம்ம வந்து பிள்ளைய போய் அங்கே பெற்றுக்கலாம், கடனை வாங்கி தண்டலாம் வாங்கி அப்படின்னு நினைக்கிற குடும்பங்கள் பல குடும்பங்கள் இருக்குது. இவன் ஏன் வந்து அரசு மருத்துவமனை விட்டுட்டு தனியார் மருத்துவமனைக்கு போகிறான்னா, அரசு மருத்துவமனையில் கிட்டத்தட்ட ஒரு 20% மேலே ஒரு 1000 குழந்தை பிறகுன்னா ஒரு 20க்கு மேலே வந்து அவங்க வந்து ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனுக்கு போகிறாங்க. கிரிட்டிக்கல் கண்டிஷன்னா உங்களுக்கு தெரியும். அதே ப்ரைவேட் மருத்துவமனையில் போனீங்கன்னா அந்த சதவீதங்கிறது ஒரு 11% இருக்குது. அப்போது ப்ரைவேட்டில் வந்து இந்த மாதிரி கிரிட்டிக்கல் ஆகிறது 11% இங்கே அப்படியே டபுள் ஆகும் இருக்கிறதால நிறைய பேர் வந்து ஏழையும் கூட வந்து பிரசவத்தை ப்ரைவேட்டில் பார்த்தப்போன்னு நினைக்கிறாங்க இல்லையா. இப்போது இந்த 755 கோடியை நீங்கள் வந்து ஒரு 7 மருத்துவமனை எடுத்துங்க. இப்போ சென்னையில் வந்து எக்மோர் புள்ளபத்திர ஆஸ்பத்திரி, கோசா ஹாஸ்பிட்டலு, அந்த மாதிரி ஒரு 2 3 ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா. இதில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு 100 கோடி ரூபாய் அப்படின்னா எப்படி வந்து ப்ரைவேட்டில் முதன்மையாக அப்போலோ இருக்கோ அதே மாதிரி அந்த தரத்தில் இந்த மருத்துவமனைகளை சரி பண்ணலாம். நீங்கள் 1 கிராம் தங்கம் தரத்துக்கு பதிலாப்பா போன கவர்மெண்ட்லாம் எங்கள் சொந்தக்கார பிள்ளை வந்து குள்ளப்பத்துக்கு போச்சு, போனோம் அந்த ஆஸ்பத்திரியாவாக இருந்தது. அது விஜய் வந்தாரியா என்ன மினு 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 இருக்கு தெரியுமா, ப்ரைவேட் ஆஸ்பத்திரி பிச்சை எடுக்கணையா இந்த ஹாஸ்பிட்டல்கிட்ட அப்படின்னு ஜனங்க வந்து நெஞ்சார வாழ்த்துவாங்க. இதெல்லாம் ஏன் வந்து இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. காலத்திற்கும் வந்து இந்த மக்கள் வாழ்த்துறது முக்கியமா, ஐயோ புள்ளப்பத்துக்குன்னே 1 கிராம் தங்கம் கொடுத்தாரு இந்த பாடு பேர், இவன் எங்கே எத்துமே இந்த 1 கிராம எங்கே வச்சு குடிச்சான்னு தெரியல, எங்கே வச்சு மூத்தத்தை குடிச்சான்னு தெரியல அப்படின்ற பிரச்சனைலாம் நாளைக்கு இதில் சில இடத்துல எழும்பு தானே செய்யும். அப்போது இந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு வந்து அரசாங்க பணத்தை செலவு பண்ணோம்னா அது வந்து நம்ம தமிழகத்தின் உள்கட்டமைப்பு இங்கே வந்து வலுவாக மாறும். அது வந்து கம்பேர் டு அதர் ஸ்டேட் தமிழ்நாட்டுக்கு போனால் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் திருவனந்தபுரம் போங்களேன். நம்ம தமிழ்நாட்டு நம்ம இந்த கோயில்பட்டு, திருநெல்வேலி இந்த மாதிரி ஊர்களில் இருக்கிற நம்ம தமிழர்கள் திருவேண்டரம் அரசு ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறான். நீங்கள் ஒரு தடவை போய் திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குமோ அதே போல இருக்கு. நீங்கள் தமிழ்நாட்டு ஆஸ்பத்திரிக்குள்ளே போனீங்கன்னா
மருத்துவ கழிவுகளை அங்கே கொட்டாத, கேரளாவிலேருந்து வந்து இங்கே கொட்டிடுறான் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல. நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கிற மருத்துவ கழிவு நம்ம எங்கே கொட்டி வைக்கிறோன்னு போய் ஒரு நாளைக்கு போய் பாருங்கள். நம்ம ஆஸ்பத்திரியில் இருக்கிற பாத்ரூமுக்குள்ள ஒருத்தன் போயிட்டு வர முடியுமான்னு பாருங்க. நீங்க அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு நோய்க்கு போனால் பல நோயோட வர வேண்டிய சூழல்ல பல மருத்துவமனைகள் தமிழ்நாட்டில் இருக்கு. அப்போ இந்த மருத்துவமனையெல்லாம் நீங்க வந்து சரி பண்ணீங்கன்னா இந்த தமிழ் சமூகம், இந்த தமிழ்நாடு உங்களை வாழ்த்தும்ல. நீங்க அதை விட்டுட்டு இப்போ நீங்க எதுலயோ வந்து இப்போ இன்னைக்கு கூட அறிவிச்சிருக்கீங்க 6 சிலிண்டர்னு சொன்னீங்க எல்லாருக்கும். இப்போ இன்றைக்கு வந்து ஒரு 2 லட்சம் குடும்பத்துக்கு ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் இருந்தா வருடத்திற்கு 3 சிலிண்டர் வந்து ஆரம்ப கட்டமாக தரேன்றீங்க. இப்போ அதெல்லாம் மாற்றி சொல்றீங்கல்ல. அதே மாதிரி இதை ஏதாவது மாற்றி கீத்தி இந்த ஆஸ்பத்திரிலாம் சரி பண்ணா உங்களை எல்லாரும் வாழ்த்துவாங்கல்ல. ஏன் வந்து இது வந்து முதல்வருக்கு தெரிய மாட்டேது? ஏன் இங்கே இருக்கிற அதிகாரிகள் வந்து ஏங்க இவ்வளோ காசை வந்து ஒரு 755 கோடி ரூபாயை நம்ம வந்து செலவு பண்ணுறோம். இதை வச்சு நம்ம வந்து ஒரு ஒரு 7-10 மருத்துவமனையை சூப்பராக ரெடி பண்ணலாங்க. எல்லா வார்டுலையும் எல்லா பெட்டுக்கு மேலேயும் உங்கள் படத்தை மாட்டி வச்சோம்னா அந்த பெட்டில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவன் பா உண்மையிலே புண்ணியவன் வந்தாயா, நல்லா செஞ்சு வச்சிருக்காரு ஆஸ்பத்திரியை அப்படின்னு எல்லாரும் வாழ்த்துவாங்கன்றதை ஏன் யாரும் சொல்ல மறுக்கிறாங்கன்னு தெரியல. அதால அரசாங்கம் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை ஈடுபடணும். பொதுவாக இந்த இந்த இன்றைக்கு மோதிரத்தை எடுத்திருக்கிற இந்த நிறுவனம் வந்து ஒன்றும் லாபம் இல்லாமல் இல்லை. ஒரு கிராமுக்கு ஒரு மோதிரத்துக்கு அவங்களுக்கு வந்து குறைஞ்சது 250 ரூபா அவங்களுக்கு லாபம் இருக்கு. அதால ஒன்று சொல்லுவாங்களா, இந்த குடிமை சும்மா ஆடாதுன்னு. அதெல்லாம் அந்த மாதிரி தான். இதில் பின்னாடி பல விஷயங்கள் நடக்கலாம். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு இந்த நகையை எடுத்தவங்க அடுத்து வேற ஏதாவது ஒரு ஸ்டேட்ல, ஏன்னா இப்போ நம்ம ஊரில் பாருங்க, நம்ம ஊரில் தான் முதல்ல இந்த பெண்களுக்கான உதவித்தொகையை ஆரம்பிச்சாங்க. இப்போ இன்னைக்கு வந்து கர்நாடகாவில் 2000 ஆச்சா, ஆந்திரா, அது மாதிரி பல ஸ்டேட்டுகளில் வந்துருச்சு இல்லையா. அதே மாதிரி இதை பார்த்துட்டு அவங்களும் நாளைக்கு வந்து பண்ணாங்கன்னா இவங்க போய் அங்கே எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தின் மீது ஈடி முறைகேடு, ஆவலா முறைகேடு எல்லாமே இருக்குது அப்படிலாம் சொல்றாங்க. இவங்களுக்கு எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. பொதுவாக நீங்க ஒரு சாதாரண எளிய உதாரணம் சொன்னா தெரியும். சில நீதிபதிகள் சில வழக்கு வருகிற போது இந்த வழக்கிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன், இந்த வழக்கை இந்த தலைமை நீதிபதிக்கோ இல்லை ரிஜிஸ்ட்ராருக்கோ அனுப்பி வேற ஒரு நீதிமன்றத்தில், அதாவது வேற ஒரு ஜட்ஜிக்கு இதை இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நபருக்கு அவங்க வக்கீலா இருக்கும்போது கவுன்சிலா இருந்திருப்பாங்க. அதாவது வக்கீலா இருக்கிற போது அவங்க கேஸுக்காக அவங்களுக்காக இவங்க வாதாடி இருப்பாங்க. அப்படி இருக்கிற போது அந்த வழக்கு அவங்க கிட்ட வந்தா நாம தீர்ப்பு சொன்னோம்னா அது ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு நாளைக்கு நினைக்க வேண்டியிருக்கும். அது ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் என்பதன் அடிப்படையில அந்த வழக்குல இருந்து விலகிடுவாங்க. ஆனா இவர் வந்து அந்த சிஸ்டர் கன்சர்னுக்கு நடிச்சிருக்காரு, அவங்க குரூப் ஆஃப் கம்பெனிக்கு நடிச்சிருக்காரு. இப்போ வந்து அவங்க பார்த்துட்டு போயிருக்காங்க. இவ்வளோ சிக்கல்கள் இருக்கு. அப்புறம் இடி ரைடு, ஆவலா ரைடு, அது இதுன்னு இருக்கு. இதையெல்லாம் கடந்து பார்த்துக்கலாம் என்ன வரப்போகுது அப்படின்ற எண்ணமா? அப்படி இல்லை. பெரிய இந்த கீழ் லெவல்ல இருக்கிற விமர்சனங்கள் விஜய் அவர்களை போய் சென்றடையாது என்ற நம்பிக்கையான்னு தெரியல. அதால இந்த திட்டங்கள்லாம் நீங்க வந்து பரிசீலிங்க. இலவசம் இலவசம் சொல்லி ஏற்கனவே நாடு வந்து 10 லட்சம் கோடி கடன் இல்லைங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட 10,3 லட்சத்துக்கு இப்போ கடன் வந்துருச்சுன்றீங்க. அதால ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டங்களை தமிழகத்துக்கு கொடுத்து தமிழக மக்களின் அடிப்படை வாழ்வாதாரத்தை பெருக்கணும். இந்த மாதிரியான திட்டங்களை கொஞ்சம் குறைக்கணும்னு நான் மனதார கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.